ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகளிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், மனசுக்கு கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், மதுரையில் கலையரசி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இந்த யூடியூப்பில் பல பதிவுகள் பார்த்து அவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூடியூப் பார்க்குறாங்க. அந்த யூடியூப்பில் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சித்த மருத்துவர் அதை பற்றி பேசுகிறார். அதை கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சொன்ன அந்த மருந்தை வந்து ஒரு நாட்டு மருந்து கடையில் அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த மருந்து சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துலேயே அவங்களுக்கு வந்து டிசென்ட்ரியும் ஆகுது, வாமிட்டிங்கும் ஆகுது. அப்புறம் அது என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸ் போடுறாங்க. ட்ரிப்ஸ் போட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு உயிர் பிரிஞ்சிருது. ஃப்ரெண்ட்ஸ், டிவிலலாம் வந்துச்சு. அவங்க அப்பா ரொம்ப அழுகிறாரு, என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. நிறைய பேர் வந்து ஐயோ சித்த மருத்துவமே தப்பு, சித்த மருத்துவத்தில் மருந்து சாப்பிடும்போது அது பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னுலாம் பேசுகிறாங்க. நிறைய அதுக்கு இது வருது, கமெண்ட்ஸ் வருது. ஐயோ சித்த மருந்து ஏன் சாப்பிட்டீங்க, அது தப்பு, சரியில்லை. அப்புறம் யார் இந்த சேனல்காரங்க, அவங்க இப்படி செய்யலாம் அப்படின்னெல்லாம் கேட்டு ஒரு இது வருது. அந்த மருந்து கொடுத்த கடை தப்பு, ஏதேதோ. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அவங்களுக்கு இதான விஷயங்களை பற்றி பேசிட்டு இந்த சித்த மருத்துவம் சரியில்லை இப்படி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சித்த மருத்துவம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. மருத்துவம் அப்படின்றது ஒரு மருத்துவ முறை, ஓகேங்களா? அது சரியில்லை அப்படின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. எப்படி அலோபதி இருக்கோ, மாடர்ன் மெடிசன் இருக்கோ, இன்னைக்கு மருத்துவம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு மருத்துவர்களாக இருக்கிறவங்க செய்கிற மருத்துவ சிகிச்சை மாதிரி சித்தான்றதும் ஒரு மிக சரியான முறை தான். அதில் வந்து தப்பு இப்படியெல்லாம் சொல்ல முடியாது நம்மளால். அது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ், அவ்வளவுதான். நீங்கள் இன்னைக்கு மருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான இதெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நம்ம அந்த மருந்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க சொல்கிறத, அது செய்யக்கூடிய நன்மைகள்லாம் அப்போ தான் தெரியும். அதே போல் அவங்க அளவுகள் சொல்லுவாங்க. சித்தம் இதுக்கு போனீங்க அப்படின்னா, பாட்டிலில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இவ்வளோ எம்எல் தான் குடிக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீட்டாக ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி நமக்கு ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இவ்வளோ 5 எம்எல் தான் குடிக்கணும்னா 5 எம்எல் தான் குடிக்கணும், அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. அது மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க. இந்த நேரம் 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் குடிக்கணும் அப்படின்னா 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கணும்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கணும், சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும்னா சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக நம்ம சித்தாவை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே போல் நிறைய சூரணங்கள் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க, பவுடர்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து இவ்வளோ அளவு தண்ணியில் கலக்கி குடிக்கணும், வார்ம் வாட்டரில் கலக்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு அளவுகள் அதெல்லாம் சொல்லி தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்படி ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணி இந்த உடம்பு வெயிட்டுக்கு, இவங்களோட ஹைட்டு வெயிட்டுக்கு என்ன அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் அலோபதியிலையும் அப்படி தான் கொடுப்பாங்க. நம்ம மருத்துவ மாடர்ன் எம்பிபிஎஸ் டாக்டரும் அந்த மாதிரி நம்மளை முழுசாக செக் பண்ணி சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, ஏதாவது மருந்துகள்னால இப்போ பென்சிலின் எல்லாம் முதல் போடும்போது உங்களுக்கு அதனால பிரச்சனை வருமானு கேட்பாங்க. ஏதாவது உங்களுக்கு தடிப்பு மாதிரி அந்த மாதிரிலாம் வருமானு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுட்டு தான் நமக்கு மருந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் சித்தாலையும் நமக்கு என்ன இருக்குது எப்படி எல்லாமே கேட்டுட்டு இவ்வளவு தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மருந்துன்னு போக வேண்டாம். சேனக்கிழங்கு ஒரு கிழங்கு சாப்பிட்டா வாயெல்லாம் துவன் ஆகி ஒரு மாதிரி ஆகும். உங்களுக்கு தெரியுமா? அது நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்குது. என் தம்பிக்கு வந்து கத்திரிக்காய் சேனக்கிழங்கு ஆகவே ஆகாது. சேனக்கிழங்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா அவனுக்கு உடம்பெல்லாம் தடிச்சுக்கும், சிகப்பாக இவ்வளோ பெருசு, அப்படியே உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவும். அதனால் அவங்க சேனக்கிழங்கு கத்திரிக்காய் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காய்கள் வந்து பிரச்சனை இருக்கும். எனக்கு சேனக்கிழங்கு சாப்பிட்டா ஒரு மாதிரி வாயெல்லாம் ஒரு மாதிரி நாக்கெல்லாம் உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு காய் தான், எல்லா காயும் அப்படி இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். நெல்லிக்காய் 2 காய் போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா கேட்கும். இதுவே நீங்கள் ஒரே நாளைக்கு ஒரு மாதிரி காய் வந்து கெட்டுற மாதிரி இருக்குது, அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம், இன்றைக்கே அறுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிடலான்னு சொல்லி ஒட்டுக்கா ஒரு நாள் நான் 6 காய் ஒட்டுக்கா போட்டு ஜூஸ் குடித்தேன்.
அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு டிசென்ட்ரி. ஓகேங்களா? நெல்லிக்காய் நல்லது தானே, ஆனாலும் அதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு அளவு அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த அளவுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. அளவுக்கு மீறி செய்யும்போது அமிர்தமானாலும், உங்களுக்கு அந்த பழமொழியே இருக்குல்ல, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். ஓகேங்களா? அந்த மாதிரி நல்லது தான். ஆனால் அதுக்கும் எந்த ஒரு விஷயமானாலும் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு அளவுகள் இருக்கு. அந்த அளவுல நம்ம சாப்பிடணும். அது ரெகுலர் ஃபுட்டானாலும் சரி, மெடிசன் ஆனாலும் இந்த அளவு. அதுக்கு தானே அவன் மூடியிலேயே போட்டிருக்கோம், 5 ml போட்டிருக்கோம், 10 ml 15 ml போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அளவு தான் எடுத்துக்கணும்னா அந்த அளவு குறிப்பிட்ட அளவு எடுக்கணும். ஸோ சித்தா மருத்துவம் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே மோசம், அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ஆகவே ஆகாது அப்படிலாம் கிடையாது. அது ஒரு மருத்துவ முறை. அதை சரியான டாக்டரை அணுகி சரியான முறையில் அந்த மருந்துகளை எடுத்துக்கும் போது அதனால எந்தவித பிரச்சனைகளும் வராது. சரிங்களா? அப்படிதான் இருக்கணுமோ தவிர அதை விட்டுட்டு ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கணும். அவங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ போட்டவங்கள கூட கன்சல்ட் பண்ணாங்களான்னு தெரியல. அவங்க சொன்னதை கேட்டுட்டு இவங்க அந்த மருந்தை வாங்கி கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. ஓகேங்களா? அப்படி அதுக்கு நம்ம ஒரு மருத்துவ முறையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்த நான் பேசுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னன்னா, அதாவது யூடியூப்ல வர்ற எல்லா விஷயங்களும் நமக்கு ஒத்து போகும் அப்படின்னு நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இல்லையா? எல்லாரும். ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. அம்மா 7 விளக்கு ஏற்ற சொல்றாங்க, 9 விளக்கு ஏற்ற சொல்றாங்க, நான் எவ்வளோ ஏற்றுறது அப்படின்னு கேட்பீங்க. கேட்டிருக்கீங்களா? திரிக்கு கேட்பீங்க. திரி டெய்லியும் புது திரி போட்டு தான் விளக்கு ஏற்றணுமான்னு கேட்பீங்க. அம்மா என் சாமி ரூம் வடக்கு பார்த்துருக்கு, அவங்க வீட்டில் அதனால தான் பிரச்சனை, கிழக்குக்கு மாற்றி வைங்கன்னு சொல்கிறாங்க, செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. அப்புறம் படி இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அந்த சைடு இருக்குது, இந்த சைடு இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நேரம் கேட்பீங்க, சாமி கும்பிட்றதுக்கு நேரம் கேட்பீங்க இல்லையா? இந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏன் வருதுன்னு சொல்லுங்க. நார்மலா உங்க வீட்டில் உங்க அப்பா, உங்க அம்மா, மாமியார் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ வழியா அதையே நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். இந்த யூடியூப்ல வர்ற ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை குழப்பி விட்டுறாங்க. இது செஞ்சா நல்லது, இப்படி செஞ்சீங்கன்னா நல்லது, அது செஞ்சா நல்லது, இது செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட்ல எது செஞ்சா நல்லது, அப்ப நமக்கு யாரு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நீங்க இத்தனை கேள்விகள் கேட்குறீங்க. புரியுதா? இதை சொல்லணும் அப்படிங்கறக்காகவே தான் நான் இந்த பொண்ணோட விஷயத்தையே பேசினேன். அதாவது தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அந்த அந்த விஷயத்தை பார்த்துட்டு நேரா சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. சார் இவங்க அந்த வெண்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி சாப்பிட சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல சொன்னாங்க, அது சாப்பிட்டா என் உடம்பு குறையுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு இந்த விஷயத்தை இவங்க செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா அவங்க சொன்னதை கேட்டுட்டு தான் உடம்புக்கு அது ஒத்து வருமா அப்படின்னே யோசிக்காம செஞ்சதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாச்சு. ஒரு அப்பா அந்த பொண்ணே இழக்கிற அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கும் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு ஜாதகம் இருக்கு, அந்த ஜாதகத்துல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமோ தவிர, அதுவும் யாருக்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. சரியான முறையில கணிச்சு சொல்றேன் ஜோதிடர்களா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பரிகாரம் சொல்றவங்க இங்க பாருங்க, அவங்கனால ஜோதிடத்தை கணிச்சு சொல்ல முடியாம உனக்கு இந்த நேரத்துல இது நடக்கும் அப்படின்னு அவங்கனால சொல்ல முடியாம தான் அவங்க பரிகாரமே எடுக்கிறாங்க. சரிங்களா? யாருமே போய் காக்கா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுள்கிட்ட. கடவுளை காக்கா பிடிச்சிதான் ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது அவர் முதலே விதிச்சிட்டார். இனி புதுசா போய் நீங்க என்ன பண்ணாலும் கடவுள் அதுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டார். நான் கேட்குறேன், ஒன்று நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2 பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 பொண்ணுகளுக்கு ஒரு பொண்ணுக்கும் 20 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு பண்றீங்க. உங்க சக்திக்கு அவ்வளவுதான் முடியும்ட்டு. சரிங்களா? அப்போ ஒரு 20 பவுன் 2 பேத்துக்கு பண்ணிட்டீங்க. திடீர்னு உங்க ஒரு பொண்ணு, பெரிய பொண்ணு கேட்குறாங்க, அம்மா
அந்த மாதிரி எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால எனக்கு ஒரு 2,00,000 பணம் வேணும்னு கேட்குறாங்க. கொடுத்துட்றீங்க. அப்புறம் சின்ன பொண்ணு வந்து கேட்குறாங்க, ஆமாம் எனக்கு 2 அக்கா கொடுத்தேல எனக்கும் கொடுன்னு. அப்போ என்ன சொல்வீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பாரு அவளுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, என்கிட்ட அவ்வளோ இருந்துச்சு, அதனால கொடுத்தேன், இப்போ என்கிட்ட இல்லை, உனக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் கண்டிப்பாக செய்வேன் போ அப்படின்னு சொல்லிடுவீங்களா? உங்கள் பொண்ணு வந்து உங்கள் காலில் விழுந்து அழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை இல்லை நீ அவளுக்கு செஞ்சால எனக்கும் 2,00,000 கொடுப்பீங்களா? இல்லை உங்களை கூப்பிட்டுட்டு போய் நல்லா சூப்பராக விருந்து வச்சு உங்களுக்கு புடவையெல்லாம் எடுத்து கொடுத்து, நீ இன்றி நான் இல்லை தாயே, அம்மா தான் என் உலகம், அம்மா தான் தெய்வம், அம்மா நமோ நமக, அம்மா நமோ நமகன்னு சொல்லி எல்லாம் பண்ணா நீங்க இந்த 2,00,000 தூக்கி கொடுத்துட்டு வந்துடுவீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வேணும்னா கொடுப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சிரமம், பயங்கர கஷ்டம், பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு கடனாவது வாங்கி என் பொண்ணை காப்பாற்றணும்னு காப்பாற்றுவீங்களா? இல்லை அந்த பொண்ணுக்கு நான் கொடுத்தேன், அவளுக்கு தேவை இருந்தது நான் கொடுத்தேன், உனக்கு இப்போ என்கிட்ட இல்லைம்மா கொடுக்க முடியாதுமா, அதே நான் அவளுக்கு கடன் வாங்கி கொடுத்தேன், அதுக்கு வட்டி கட்டுறக்கே எனக்கு சரியா போயிடும், உனக்கு கொடுக்க முடியாதுன்னு தானே சொல்வீங்க? சொல்லுங்க. கூட்டிகிட்டு போய் விருந்து வச்சு சீலை பட்டு சீலையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அம்மா நீ இன்றி நான் இல்லை அம்மான்னு பேசுகிறாங்கங்கிறதுக்காக கொடுத்துருவீங்களா? அதே மாதிரி தான் கடவுளும். புரிஞ்சதுங்களா? உனக்கு தேவையா இருக்கும் பட்சத்தில் வேற வழியே இல்லைன்னா அவரே செஞ்சிருவார். இப்படி இல்லாமல் நீங்கள் போய் நான் உனக்கு பால் வைக்கிறேன், பழம் வைக்கிறேன், தீபம் வைக்கிறேன், இன்னும் என்னென்ன பரிகாரம்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்கள, அதெல்லாம் சொன்னாலும் அவர் செய்ய மாட்டார். ஆனால் துடிச்சு போயிட்டீங்க, உங்களுக்கு சிரமம் தாங்கவே முடியலன்னா அவர் பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டார். அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்வார். சரிங்களா? அதனால தயவு செஞ்சு கடவுள்கிட்ட பரிகாரம் செஞ்சு இது வேணும் அது வேணும்னு வாங்கிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வாங்கவே முடியாது. 2வது, இந்த கோயிலுக்கு போ, அங்கே போய் இங்கே போய் இந்த சாமியை போய் இந்த ஊரில் இருக்க அந்த சாமியை போய் கும்பிடு. திருவெற்றியூர், திருக்களியூர், திருக்கடையூர், இதெல்லாம் இங்க இருக்கிற ஈஸ்வரனுக்கு தான் சக்தி இருக்கு அப்படின்னா, அப்போ அவனாசியில இருக்கிற அவனாசி அப்பருக்கு சக்தி இல்லையா? பேரூர்ல இருக்கிற ஈஸ்வரனுக்கு சக்தி இல்லையா? அப்ப அவங்களாம் ஏன் அங்க இருக்காங்க? எங்கேயோ இருக்கிற கடவுளுக்கு சக்தி இருக்கு அப்படின்னா அந்த ஊர்ல எல்லாரும் சூப்பரா இருக்காங்களா? அந்த ஊர்ல ஒருத்தருக்கு கூட கடன் இல்லாம இருக்கா? ஒருத்தருக்கு கூட நோய் இல்லாம இருக்கா? எல்லாருக்கும் குழந்தை இருக்கா? எல்லாரும் பணக்காரங்களா, வசதியா இருக்காங்களா அந்த ஊர்ல? நீங்க சொல்ற ஒரு ஊர்ல இருக்கிற அந்த கோயில் இருக்கிற அந்த சிட்டி நகரத்துல சின்ன ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அந்த ஊர்ல ஒரு 50,000 பேர் அந்த ஊர்ல இருக்காங்கன்னா அந்த 50,000 பேருக்கோ 30,000 பேருக்கோ கூட பிரச்சனைகள் வச்சிருக்கிற கடவுள் இங்கிருந்து நீங்க அங்க போனா உங்களுக்கு சரி பண்ணி வச்சிருவாரா? அதே போலதான் உங்க ஜாதகத்துல ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்தால உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னு இருக்கும், அந்த கிரகத்தை கும்பிடணும். சரியா? இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஒரு மருந்தை பற்றி தெரிஞ்சுட்டு அந்த மருந்தை ஜாஸ்தியாக சாப்பிட்டுருச்சு. அதோட உடம்புக்கு முதல்ல அந்த மருந்து செட் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கல. அப்படியே செட் ஆனாலும் எவ்வளோ அளவு எடுத்துக்கணும் அப்படின்றது இருக்குது. அந்த அந்த அளவு சாப்பிட்டுட்டு கூடவே பின்னாடி வாழைப்பழம் சாப்பிட்லாமா, என்ன அப்படின்னா குளிர்மையாக சாப்பிட்லாமா, இல்லை குளுமையாக சாப்பிடக்கூடாதா அப்படின்னெல்லாம் சித்தால இருக்கு. சும்மா நீங்க வந்து ஒரு அங்க ஒரு காரமான மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு மீன் குழம்பு காரமா சாப்பிட்டீங்கன்னா உடனே அது ரியாக்ட் ஆயிடும். அதே போல ஒரு மருந்து எடுத்துட்டு கொஞ்சம் குளுமையா உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்க மாதிரி ஏதாவது சாப்பிட்டாலும் அது பயங்கரமா ரியாக்ட் ஆகும். அது சித்தா மருத்துவர்களுக்கு தான் தெரியும். புரிஞ்சதுங்களா? அது அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே தான் நான் சொல்றேன், ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு கிரகம் வேலை செய்ய காத்துட்டு இருக்கோம். அந்த கிரகத்தை தான் நீங்க ஆக்டிவேட் பண்ணி விடணுமோ தவிர உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குற கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சு பிரச்சனை தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் தப்பான ஜோதிடர்கள் கிட்ட போய், அதாவது இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னே அவங்க அதை படிச்சே வச்சிருக்க மாட்டாங்க, அந்த ஜோதிடர்கள் கிட்ட போயிட்டு நீங்க இது கேட்டீங்கன்னா அந்த கோயில் போ, இந்த கோயில் போ, அந்த கோயில் போன்னு சொல்லுவோம். புரிஞ்சதுங்களா? நீங்க கேபி ஜோதிடர்கள் கிட்ட போங்க. ஏதாவது ஒரு கேபி ஜோதிடர் அங்க இருக்கிற அந்த சாமியை கும்பிடுன்னு சொல்றாரான்னு பாருங்க, சொல்ல மாட்டார். கடவுளை கும்பிடு சொல்லுவார்.
இந்த கடவுளை கும்பிடுங்க, இந்த கடவுளை கும்பிடுங்கன்னு தான் சொல்லுவாரோ தவிர இன்னொரு ஒரு இடத்துல இருக்கிற கடவுளை சொல்ல மாட்டார். அந்த ஊரில் இருக்க அந்த கடவுள்கிட்ட போங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பு தெரியும். அந்த கிரகத்துடைய அதிதேவதையை, எந்த கிரகத்துடைய அதிதேவதையை தூண்டி விட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அழகாக சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ நல்ல பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. எங்ககிட்ட ஒரு நல்ல சாஃப்ட்வேரும் இருக்குது. அதனால ஈஸியாக அதை சொல்லிட முடியும். அந்த மாதிரி தயவு செஞ்சு உங்கள் ஊரில் கேபி ஜோதிடர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போங்க. இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு முதல்ல இந்த கடவுளை கும்பிட சொல்கிறது வேற, கோயிலுக்கு போக சொல்கிறது வேற. இது இந்த சித்தா மருத்துவம் மாதிரியே தான். இதை செய், இப்படி செய், இவ்வளவு செய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க மாதிரியே தான் ஜோதிடத்துலேயும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அது எல்லா ஜாதகங்களுக்கும் ஒரே மாதிரி போகாது. ஒரு ஜாதகத்துக்கு இப்படி செய்யணும், இன்னொரு ஜாதகத்துக்கு இது. ஒருத்தருக்கு செவ்வாவை கும்பிடணும், ஒருத்தருக்கு செவ்வாவை கும்பிடவே கூடாது. செவ்வாவுடைய அதிதேவதை முருகர், முருகரை ஒருத்தர் கும்பிடலாம், ஒருத்தர் முருகர் பக்கம் போகவே கூடாது. சித்தா மருத்துவம் மாதிரியே தான். இந்த உணவை, இந்த மருந்தை நீ எடுத்துக்கலாம். உன் உடம்புல 3 வகையான நாடிகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல. சீதள நாடி, பித்த நாடி எப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி பித்த நாடிக்கு ஒன்று சொல்லுவாங்க, சீதளத்துக்கு இன்னொன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் ஜாதகமும். இது எப்படி உடம்புக்கோ ஜாதகம் மனசுக்கு. புரிஞ்சதுங்களா? உங்க மனசை சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களை நடக்கணும். அந்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். எல்லாத்துக்கும் சனி தசை சனி பயிற்சி ஆகுது அப்படின்னா மொத்த பேரும் சனி பகவானை கும்பிடணும்னு இல்லை. உங்க ஜாதகத்துல சனி நல்லா இல்லாதப்போ சனி பகவானை போய் கும்பிட்டீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டுருவார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உடம்பு எப்படியோ அதே மாதிரி உடம்புக்கு எவ்வளோ மருத்துவம் முக்கியமோ அதே போல நம்ம வாழ்க்கைக்கு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி நல்ல மருத்துவர்களை தேடி போய் நம்ம உடம்ப காப்பாற்றிக்கிறோமோ அதே மாதிரி நல்ல ஜோதிடர்களை தேடி போய் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.